கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் ஷஅபானினுடைய மாதம். இந்த ஷஅபானினுடைய மாதத்தில் 25 நாட்களை நாம் கடந்து விட்டோம். இன்னும் ஒரு சில நாட்களே எஞ்சியிருக்கின்றது நம் கண்ணியமான சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு. அதிகமான நல்லமல்களை செய்யக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் அமல்களை செய்வதற்கு நாம் தயாராகக்கூடிய மாதம் இந்த ஷஅபானினுடைய மாதம். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபாரை கேட்போம், இஸ்திக்ஃபார் செய்வோம். நாம் செய்த பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்திலே வருந்தி நாம் தௌபா செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இவைகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே இவ்வாறு குறிப்பிடுகின்றான். சூரத்துல் பக்ராவினுடைய 222வது வசனம், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை விட்டு மீள்பவரை நேசிக்கின்றான், இன்னும் தூய்மையாக இருப்போரையும் அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று அல் குர்ஆனினுடைய மிகப்பெரிய சூறாவாகிய சூரத்துல் பக்ராவினுடைய 222வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்போரை அல்லாஹ் நேசிக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் அஷூராவினுடைய 25வது வசனத்திலும் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். وَهُوَ الَّذِي يَقْبَلُ التَّوْبَةَ عَنْ عِبَادِهِ وَيَعْفُو عَنِ السَّيِّئَاتِ وَيَعْلَمُ مَا تَفْعَلُونَ. அவன்தான் தன் அடியார்களுக்கு பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்கின்றான், அவர்களின் குற்றங்களை மன்னிக்கின்றான், இன்னும் நீங்கள் செய்வதை அவன் நன்கறிவான் என்று அல்லாஹ் அஷூராவினுடைய 25வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுதலை அல்லாஹ் விரும்புகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்வோம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இஸ்திக்ஃபாரை நேசிக்கிறாரோ, யார் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறாரோ, அவருக்கு 3 விதமான பாக்கியங்கள் கிடைக்கும். அதில் முதலாவதாக கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்குகின்றான். ஏராளமான நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அத்தனை நெருக்கடிகளையும் அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நீக்குகின்றான். அதே போன்று மனதில் உள்ள அந்த குழப்பங்கள், மன அழுத்தம், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மூன்றாவதாக கூறினார்கள், நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுடைய ரிஸ்கை அந்த மனிதருக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபாரினுடைய சிறப்பை பற்றி கூறுகின்ற பொழுது இவ்வாறு கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். மிகவும் சிறிய ஒரு வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த வார்த்தையாவது குறைந்தது ஒவ்வொரு நாளும் 100 தடவைகள் ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பை வழங்குபவனாக இருக்கின்றான். நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னித்து விடுகின்றான். அதே போன்று இஸ்திக்ஃபார்களில் மிகச்சிறந்த இஸ்திக்ஃபார் இருக்கின்றது. அதாவது சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய இஸ்திக்ஃபார்களிலே சிறந்த இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம அன்த ரப்பி
لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. மீண்டும் ஒரு முறை இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த இஸ்திக்ஃபாருடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வே நீயே என் இரட்சகன், உன்னை தவிர உண்மையில் வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உனது அடிமை. நான் என்னால் இயன்ற அளவு உனது உடன்படிக்கையிலும் உனது வாக்குறுதியிலும் நிலைத்திருக்கின்றேன். நான் செய்தவற்றின் கெடுதிகளை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். நீ எனக்கு அளித்த அருட்கொடைகளை ஏற்றுக்கொள்கின்றேன். எனது பாவத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன். எனவே நீ என்னை மன்னித்தருள்வாயாக. ஏனெனில் உன்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிப்பதற்கில்லை. இந்த இஸ்திக்ஃபார், இந்த செய்யிதுல் இஸ்திக்ஃபாரின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனை யார் மாலையில் ஓதி காலையாவதற்குள் அவர் அன்று இரவோ அல்லது இதனை ஓதியதன் பின்னோ அவர் மரணிக்கிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார். மேலும் யார் இதனை காலையில் ஓதி மாலையை அடைவதற்குள் அவர் மரணிக்கிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 6306வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மிகவும் சிறந்த ஒரு இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபாரை நாம் காலையில் ஒரு தடவை, அதே போன்று மாலையில் ஒரு தடவை ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான். நம்மை அல்லாஹ் சுவர்க்கவாளியாக மாற்றுகின்றான். இந்த ஹதீஸ் மிகச் சிறந்த ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான்.